அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஷ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாத அதாவது தமிழுக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதி எப்போ தொடங்குகிறது, நமக்கு என்னைக்கு அஷ்டமி நாள் வழிபாடு எவ்வாறு செய்யலாம் என்று இந்த பதிவில் இருக்குது. இன்னொரு எல்லாருடைய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமியில் காலபைரவரை நாம் வழிபாடு செய்தால் தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவரை வழிபாடு செய்யக்கூடாதா என்ற கேள்விகளுக்கு உண்டான பதில் இந்த பதிவில் இருக்குது. அதனால் இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் 2026 வருடம் மார்ச் மாத தமிழுக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வளர்பிறை அஷ்டமி திதி எப்போ தொடங்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? மார்ச் 25 மாலை 5:11 மார்ச் 26 மதியம் 2:56 வரைக்கும் இருக்குதுங்க. நமக்கு என்னைக்கு வளர்பிறை அஷ்டமின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 26 பங்குனி 12ஆம் நாள் தாங்க நமக்கு வளர்பிறை அஷ்டமி. நாம இந்த வளர்பிறை அஷ்டமியில் விரதமிருந்து காலபைரவரை வழிபாடு செய்வதால் நமக்கு அதீத பலன்களை அள்ளி அள்ளி தருங்க. நாம் வளர்பிறை அஷ்டமி நாளில் காலபைரவரை வணங்க முடிவு செய்துவிட்டால் அதற்கு முன்பாக வரும் தேய்பிறை அஷ்டமி நாளில் நாம் காலபைரவர் வழிபாடு செய்யக்கூடாதுங்க. தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி என 2 நாட்களிலும் வழிபாடு நடத்தினால் நமக்கு எந்த விதமான பலனுமே இருக்காது. அதை நினைவில் வைத்துவிட்டு நீங்கள் காலபைரவரை விரதமிருந்து வழிபாடு செய்யுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.